வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் நிறைய பேர் இப்போ ஃபர்ஸ்ட் மிட்டம் எழுத போகிறீங்க ஜூலை 2024. ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸ் என்னன்னு பார்க்குறோம். யூனிட் 1, 2, 3 இது மூணுமே தான் உங்களுக்கு வந்து மிட்டம்க்கு வந்து சிலபஸ். ஸோ இது 3 யூனிட்ஸில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எடுத்து நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் தென் ரிமைனிங் உங்களுக்கு புக் கொஸ்டின்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நல்லா ஃபுல்லாக படிச்சுடுங்க தரோவாக. ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் குட் மார்க்ஸ். now let's get into the important questions. ஸோ நான் யூனிட் வைஸ் கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். லைக் 2 மார்க்ஸோட தியரி, 3 மார்க்ஸோட 3 அது மாதிரி நான் தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யோர். ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூனிட் 1 பார்ப்போம். ஸோ யூனிட் 1ல் வந்து அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் தியரி கொஸ்டின்ஸ்லாம் எது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ when we talk about தியரி கொஸ்டின்ஸ் அப்படின்றது எஸ் அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அகெயின் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து இட் அகெயின் கேரிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்து அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் சாப்டரில் 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் தியரி கொஸ்டின்ஸ் எது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ வாட் இஸ் மென்ட் பை இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸோ இந்த 2 கொஸ்டினையும் நீங்கள் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. அண்ட் ரிமைனிங் உள்ள கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸோட படிங்க. பட் these questions are very important. ஓகே, நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸில் வந்து தியரி. ஸோ இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் யூனிட் நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் யூனிட் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸோட தியரி பாருங்கள். வாட் ஆர் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் தி லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், அண்ட் தேர்ட் கொஸ்டின் நான் வந்து ரெட்டில் மார்க் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரெட்டில் எந்தெந்த கொஸ்டின்லாம் ரெட்டில் உங்களுக்கு பார்டர் ரெட்டில் வருதோ அதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ கைண்ட்லி அதை வந்து நோட் எடுத்து ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை படித்து முடிச்சுடுங்க. ஸோ தட் இட் வில் பி வெரி வெரி ஈஸி ஃபார் யூ பீப்புள். ஸோ இப்போ வந்து இந்த கொஸ்டின் என்ன அப்படி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னா, த ஸ்டேட் the difference between double entry system and incomplete records. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸும் கூட. ஸோ நான் ஏன் வந்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அதில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அந்த ஒரு கொஸ்டினில் படிக்கும் போது நீங்கள் எழுதும் போது கிளியராக எழுதுவீங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ டு 5 மார்க்ஸ் தியரி. 5 மார்க்ஸ் தியரி என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ 5 மார்க்ஸ் தியரி இங்கே ஒரு கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட்ஸ். ஸோ லெட்ஸ் கோ இன் டு தி illustration ப்ராப்ளம். அகெயின் நீங்கள் வந்து பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா சில டைம்ஸ் வந்து illustration ப்ராப்ளம்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ மேக் ஷோர் தட் யூ ஆர் ஆல்சோ ஸ்டடிங் illustration ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கைண்ட்லி ரெஃபர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் illustration ப்ராப்ளம். ஸோ illustration ப்ராப்ளம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் illustrations ப்ராப்ளம் எது அப்படின்னா illustration 1, illustration 7. ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் யூனிட்டில். illustration 8, then we have illustration 13. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே illustration. ஸோ ஐ ஹவ் given you the illustration also. நெக்ஸ்ட் இப்போ வந்து ப்ராப்ளம்ஸ் நம்ம போகிறோம். ஸோ நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்த மாதிரி ரெட் கலர் பார்டர்ஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இட் இஸ் யுவர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. ஸோ 2 மார்க்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஓகே, 2 மார்க்ஸ் ப்ராப்ளம்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸசைஸில் வந்து ப்ராப்ளம்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நம்மளை வந்து அசர்டைன் பண்ண சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து இதில் எல்லாமே எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் நான் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து நிறைய தடவை வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா லாஸ் கண்டுபிடிக்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கைண்ட்லி டூ இதை வந்து நல்லா ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து செகண்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு இட் இஸ் தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின். ஸோ இந்த பார்டர் போட்டிருக்கிறத ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து ரிமைனிங் உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் படிச்சுக்கலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் முடிச்சாச்சு. ஃபோர்த் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஸ்டின் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அகெயின் ட்ராயிங்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க நீங்கள். வி ஹவ் டு அசர்டைன் தி மிஸ்ஸிங் ஃபிகர். ஸோ மிஸ்ஸிங் ஃபிகர் வந்து எஸ் இட் இஸ் அகெயின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ கைண்ட்லி ஸ்டடி தட். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்து 3 மார்க்ஸ் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். யூ ஹாவ் யுவர் 10th கொஸ்டின். நெக்ஸ்ட்டு யூ ஹாவ் யுவர் 11th கொஸ்டின்.
ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பார்டர்ஸ் போட்டிருக்கிறது, ரெட் பார்டர்ஸ் போட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. அண்ட் தென் யூ ஹேவ் யுவர் 11th கொஸ்டின், அகெயின் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் யூனிட்டில் யூ ஹேவ் யுவர் 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ யுவர் 6th கொஸ்டின், ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இஸ் 8th கொஸ்டின், பிகாஸ் இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல், ப்ராஃபிட் இது எல்லாமே நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் யூ ஹேவ் 9th கொஸ்டின். அகெயின் இந்த கொஸ்டின் நீங்கள் எப்படி சொன்னேனோ, ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல், த சேம் சார்ட் ஆஃப் அ கொஸ்டின். ஸோ இது 9th ப்ராப்ளம். நெக்ஸ்ட் தென் யூ ஹேவ் யுவர் 13th அண்ட் 15th ப்ராப்ளம். ஸோ இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2 நம்ம இப்போ போயிடலாம். ஸோ நான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் உங்களுக்கு சொல்லியிருந்தது எல்லாமே உங்களுக்கு ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன் டு தி யூனிட் 2. ஓகே, யூனிட் 2 அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சாப்டர். 2 மார்க்ஸ் தியரி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஸ்டேட் த மீனிங் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு யூனிட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த யூனிட்டோட மீனிங்கை கம்பல்சரி நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், அதுக்கும் நீங்கள் வந்து 2 மார்க்ஸோட டெஃபினிஷன் படிச்சாகணும். அதே மாதிரி தான் இது வந்து நீங்கள் ஒரு கம்பல்சரி இதுவாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களால் ஈஸியாக வந்து அந்த கொஸ்டின் கேட்டால் எழுத முடியும். செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் லெகசி. ஃபோர்த் கொஸ்டின், ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ. ஓகே, நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸ் தியரி. அகெயின் நான் ரெட்டில் போட்டிருக்கேன். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 3 மார்க்ஸ் அகெயின் சில டைம்ஸ் வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டினில் கூட வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, தியரி சம்டைம்ஸ் கேட்குறாங்க. லைக் இந்த மாதிரி மிட் டேர்ம், ஆஃபேலி அந்த மாதிரி டைம்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரி கொஸ்டினில் யூ மைட் கெட் அ தியரி கொஸ்டின். ஸோ ஸ்டேட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஸோ இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட்டு லெட்ஸ் see the illustration problem. ஸோ illustration problem நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இஃப் யூ ஆர் எய்மிங் ஃபார் ஃபுல் மார்க்ஸ், நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுத்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கைண்ட்லி செக் அவுட் தி illustration problem. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் illustrations ப்ராப்ளம்ஸ்லாம் கன்ஃபார்ம் நீங்கள் பார்த்தே ஆகணும். ஸோ illustration 2, illustration 3, illustration 18, then you have your illustration 20. So this is a question, கொஞ்சம் கொஸ்டின் பெருசாக இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு illustration 2 as well as illustration 3 கம்பல்சரி பார்த்துக்கோங்க. லெட்ஸ் கோ இன் டு தி ப்ராப்ளம். ஸோ எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எதெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ 2 மார்க்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ அது என்னென்ன அப்படின்னா, இது மூணுமே வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ கைண்ட்லி டேக் அ நோட் ஆஃப் திஸ். தீஸ் 3 ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கைண்ட்லி இதுக்கு மூணுத்துக்குமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. தட் இஸ் ப்ராப்ளம் நம்பர் 14, ப்ராப்ளம் நம்பர் 15 அண்ட் ப்ராப்ளம் நம்பர் 16. ஸோ கைண்ட்லி டூ ஸ்டடி all of these 3 problems. So it's very very important. Okay, so let's get into the next question. So 3 marks unit 2 la 3 marks problems enna appadina, your 18th one, your 19th question, your 5 marks. So 3 marksல வந்து உங்களுக்கு வந்து இந்த 2 question இருக்கு. ஸோ நீங்கள் இது ரெண்டுத்தையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன் டு தி 5 மார்க்ஸ் ப்ராப்ளம். ஸோ 5 மார்க்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 questions ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ஸ் பிகாஸ் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஈஸி ஆக்சுவலி இந்த இதுவும் நீங்கள் கண்டுபிடிக்கிறது. ஸோ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்கனாலே நான் ஆல்ரெடி ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற வீடியோ நான் போட்டிருக்கேன். கைண்ட்லி டூ செக் தட் அவுட். இட்ஸ் வெரி வெரி ஈஸி, நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ கைண்ட்லி டூ செக் தட் அவுட். ஸோ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் எப்படி போடுறது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஆஸ் வெல் அஸ் செகண்ட் ப்ராப்ளம். ஸோ நல்லா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஆஸ் வெல் அஸ் செகண்ட் ப்ராப்ளம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது 5 மார்க்ஸில் உங்களுக்கு நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு third problem, then you have your 6th problem, then you have your 10th problem, then you have your 11th and 12th problem. So till this, and then you have your 21st problem. So இது வரைக்கும் வந்து உங்களோட 5 மார்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 2 இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இது 2 கொஸ்டினுமே ரொம்ப ஈஸி கொஸ்டின். ஸோ இந்த ஈஸி கொஸ்டினை நீங்கள் வந்து 5 மார்க்ஸில் மோஸ்ட்டாக எதிர்பார்க்கலாம். ஸோ ரிமைனிங் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் கைண்ட்லி எப்படியாவது படித்து முடிச்சுடுங்க அந்த ரிமைனிங் உள்ள கொஸ்டின்ஸ்லாம். பட் ரெட்டில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஃபுல்லாக படித்து முடிங்க. ஓகே, ஸோ 3rd one, 6th one, 10th one, 11th one, 12th one, your 21st one. So we have completed this. And then you have 23rd one. So in the 23rd one வந்து சில டைம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கைண்ட்லி டூ செக் தட் அவுட். சில டைம் வந்து இந்த லாஸ்ட் ப்ராப்ளம் வந்து அவ்வளோவா, அதாவது எக்ஸசைஸ்
வந்து லாஸ்ட் ப்ராப்ளம் சில டைம் கேட்பாங்க, பட் சில டைம் கேட்காமலேயும் இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது, பட் கைண்ட்லி டூ ரெஃபர் இட் அவுட். ஓகே, ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், தட் இஸ் யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 நீங்கள் வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் காட்டுங்க. லைக் உங்களுக்கு வெயிட்டேஜ் வந்து யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 வந்து அதிகமாக இருக்கும் when compared to யூனிட் 3. ஸோ கைண்ட்லி டூ ஷோ more interest in unit 1 and unit 2. Unit 3 வந்து you can just learn it, பட் யூனிட் 1 அண்ட் யூனிட் 2ல நீங்கள் தரோவாக இருந்தாலே யூனிட் 3 வந்து கம்பல்சரி கொஸ்டின் கொடுத்துருந்தா நம்ம அட்டன் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், கைண்ட்லி லேர்ன் யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 ப்ராப்பர்லி. ஸோ அதை படிச்சிட்டிங்கனாலே யூனிட் 3 வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ யூனிட் 3ல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ யூனிட் 3 அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஃபண்டமெண்டல்ஸ் 2 மார்க்ஸ் தியரி. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த டாபிக் படிக்கிறீங்களோ அதோட டெஃபினிஷன் கன்ஃபார்மாக படிச்சே ஆகணும் நீங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் பார்ட்னர்ஷிப். Second question, what is a partnership deed? Third question, what is meant by fixed capital method? Fourth question, why is profit and loss appropriation account prepared? Okay, next we have our 3 marks theory. So theory la vandu we have our 3 marks. So rendu question kuduthirken. State any 6 contents of partnership deed. State the difference between fixed capital method and fluctuating capital method. So these are the questions in 3 marks. Let's get on to the illustration problem. So again நான் சொன்ன மாதிரி illustration வந்து if you want to get the full marks, kindly do check out this important illustrations. இந்த important illustrations நீங்க check பண்ணியே ஆகணும். So illustration number 2, illustration number 4, இது வந்து third unitக்கு, illustration number 15, illustration number 18, illustration number 20. So these are the illustration that you want to compulsory check out for unit 3. நெக்ஸ்ட் வந்து 2 மார்க்ஸ் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸில் நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸில் வந்து இந்த 12th ஒன். ஆக்சுவலி இந்த கொஸ்டின் வந்து இட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் யோர் 3 மார்க்ஸ். ஸோ 3 மார்க்ஸ்லையும் நான் உங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ கைண்ட்லி டூ செக் திஸ் அவுட். 12th கொஸ்டின், இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டாக செக் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் நான் 3 மார்க்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ டூ செக் தட் அவுட். அண்ட் 17th கொஸ்டின், இது ரெண்டும் தான் உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸில் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஆன் 3 மார்க்ஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். 6th ப்ராப்ளம், 10th ப்ராப்ளம். அண்ட் ஒன் மோர் திங், நான் சொன்னால உங்களுக்கு இந்த 12th ப்ராப்ளம் வந்து இட் கேன் எய்தர் பி ஆஸ்ட் இன் 2 மார்க் ஆஸ் வெல் அஸ் இன் 3 மார்க்ஸ். ஸோ ரெண்டு இடத்துலையும் கொடுத்துருக்கேன். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கைண்ட்லி டூ செக் தட் அவுட். Next we have the 5 marks, which is the last one in unit 3. So unit 3ல 5 marks எது எதெல்லாம் அப்படின்னா, it is your first question. Next you have your second question, then you have your third question, then you have your fourth question, which is one of the important questions, and then 16th question, important, very very important. 22nd again very very important. 23rd you can refer it out. So இதுதான் வந்து உங்களுக்கு வந்து important questions. With this we have completed the important questions. So உங்களுக்கு வந்து 5 marksல you can just check it out this question. So in the fourth question வந்து unit 3ல நீங்கள் check பண்ணலாம், as well as these 2 questions, 16th and 22nd question. So kindly நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு go through பண்ணிக்கோங்க. And first preference இந்த questionsக்கு நீங்கள் கொடுங்க. Confirm you can get good marks. Like I've seen that government question papers அப்படின்னா you can obviously get most of these questions like 45 upon 45, because 45 marks தான் government question paperல நீங்கள் எழுதுவீங்க. So you can get easily full marks எடுக்க chances அதிகமாக இருக்குது. And now நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி few tips நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு, that you need to remember when you are writing the exam. So first very much important is நீங்கள் வந்து நீட்டாக எழுதணும். questions வந்து நீங்கள் பார்த்து first thing is you have to understand the question நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் ப்ராப்ளம் போட ஆரம்பிங்க. ஸோ நான் நிறைய தடவை பார்த்துருக்கிறது என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எதில் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் எனக்கு நல்லா தெரியுமேன்னு சொல்லிட்டு they used to put the problem, but finally they end up ஸ்கோரிங் அவுட். அதாவது அதை அடிச்சுட்டு வேறு ப்ராப்ளம் போடும். அந்த அடிச்சுட்டு போடுற பழக்கமே வேணாம். கைண்ட்லி மேக் ஷோர் தட் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் நல்லா தெரியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அந்த ப்ராப்ளம்ஸை போட்டு முடிச்சுடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அந்த ப்ராப்ளம்ஸை போட்டு முடிச்சுட்டு அண்ட் ஃபைனலி அட் லாஸ்ட் எந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்களோ அந்த ப்ராப்ளம்ஸை லாஸ்ட்டில் போடுங்க. ஸோ இது வந்து ஒரு நார்மல் டிப் தான், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எதையுமே ஸ்கோர் அவுட் பண்ணாமல்
ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம்ஸ், நல்ல ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுருங்க. அண்ட் எது உங்களுக்கு லேஸாக கன்ஃபியூஷன் இருக்கோ அந்த ப்ராப்ளம்ஸ் எடுத்து லாஸ்ட்டாக போடுங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நீட்னஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் அக்கௌண்டன்சி எக்ஸாம். நீங்கள் வந்து நீட்டாக எல்லாத்துக்குமே கோடு போட்டு ஹெட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் உங்களுக்கு வந்து என்னோட கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் தட் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நீங்கள் எது போடுறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு ரைட் யுவர் ஹெட்டிங். ஸோ எந்த பர்சனோட அக்கௌண்ட்ஸ் போடுறீங்களோ அது அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அது நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறது. அண்ட் தென் எது இந்த ஆன்சர் எழுதிட்டீங்களோ அதை நீட்டாக காட்டுறதுக்கு யூ கேன் ஜஸ்ட் underline the answers so that it will look more good. So in the neatnessலேயே உங்களுக்கு வந்து half of the mark is there. So ஓகேவா, neatness is very very important in accountancy exam. And journal entries-லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கோடு போட்டு முடிக்கிறது அதெல்லாம் very very important. So kindly make sure that you do these things. அண்ட் அகெயின் தியரியும் நீங்கள் வந்து ஒரு 20% or 10% ஆஃப் தியரி கைண்ட்லி டூ கான்சன்ட்ரேட். அண்ட் நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சொன்ன மாதிரி யூனிட் 1 as well as யூனிட் 2 இது ரெண்டுத்துக்குமே அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஐ நோ யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 வந்து நீங்கள் ஃபர்ஸ்டே படிச்சிருப்பீங்க. லைக் ஸ்மால் டெஸ்ட் ஸ்கூலில் வச்சுருப்பாங்க, லைக் இந்த யூனிட் டெஸ்ட் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கெலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போது அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே யூனிட் 1 and யூனிட் 2 தெரியும். பட் ஸ்டில் ஐம் சேயிங் compared to unit 3 kindly focus a lot on unit 1 and unit 2. that is very very important. So hope உங்களுக்கு இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு midterm exam எப்படி எழுதணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ kindly do give your full efforts from firstலேருந்தே. ஸோ academic year firstலேருந்தே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா you can obviously score good marks. So that's the reason I'm saying. So thank you for watching. Make sure that you are subscribed to Accounts with Aish YouTube channel and also press the bell icon so that you will never miss any videos whenever I upload. And also share with your friends and like the video. Thank you for watching. We'll see you in my next video. Thank you.